friends, welcome to Cousins. இன்னைக்கு நாம ஸ்வீட் கார்ன் பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக குழந்தைங்க இந்த ஸ்வீட் கார்னும் பன்னீர் இருக்கிறதுனாலயே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்வீட் கார்ன் அங்கங்கே கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் பச்சை மிளகா பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு புலாவ் செஞ்சு கூட ஒரு கிரேவி செஞ்சிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஸ்வீட் கார்ன் பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஸ்வீட் கார்ன் பன்னீர் புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் இங்கே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கூடவே 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்ல பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 6 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கூடவே 2 ஏலக்காய், 3 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேங்க. இது கூடவே பிரியாணி இலை 2 துண்டு. நான் இங்கே 2.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. புலாவ் செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு தண்ணி நல்லா கழிஞ்சிட்டு சுத்தமாக வடிச்சிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் நான் இங்கே 10 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா உருக்கிக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. அடுத்தது நம்ம புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் புலாவ் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயிலும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தை இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்தது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுருலாங்க. இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் புலாவுக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து வணக்கிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. அதே போல் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் புலாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதையுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸு பழசா புதுசா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியும் அதே மாதிரி தாங்க, பழசா புதுசா அப்படிங்கிறத பொறுத்து தண்ணியினுடைய அளவு மாறுங்க. ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. ஏன்னா ரைஸ் ஊறி இருக்கிறதெல்லாம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அதே போல் அரிசி பழசா புதுசா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பழசு புதுசுங்கிறத பொறுத்து தண்ணியினுடைய அளவு மாறுபடுங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு புலாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க. பன்னீர் சேர்த்துட்டு இது ஜென்டிலாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்திரினா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது நான் கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நான் 12 நிமிஷத்துக்கு இது இப்படியே விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா ஜென்டிலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.